இயேசுவி நாமத்தினாலே ஒவ்வொரு நாளும் இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். நன்றாக இருப்பீங்களை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவி நாமத்தினாலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்த ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஒரு ஓமையை ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்த ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் என்ன ஒரு விளக்கம்னு சொன்னால், கோதுமை மணியை எடுத்து நம்ம நிலத்தில் போடுறோங்க, அது எருவு போட்டு தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் பட்டு அது அழுகி சாகலைன்னா அதுலேருந்து ஒரு கதிர் வரவே வராது. அதுலேருந்து அழுகி செத்துரும். அது அழுகி செத்துன பிறகு தான் அதுலேருந்து உயிர் செத்த பிறகு தான் ஒரு உயிர் கதிர் வேறு மேலே வரும். அதுலேருந்து தான் அநேக மணிகளை நம்ம காண முடியும், அறுவடை செய்ய முடியும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட பழைய பாவங்களுக்கு மறித்து நீதிக்கு பிழைக்க வேண்டும். பழைய காரியங்கள், அநேக காரியங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி இருக்கிற காரியங்கள், அதை நம்மளாம் விட்டுட்டு புது மனுஷனாக நீ மாறினா தான் ஆசீர்வாதங்க. அதுதான் ஆண்டவர் தெளிவுபடுத்தார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்த ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அப்படின்னா நம்ம முதலாவது பாவத்துக்கு மறிக்க வேண்டும், பாவத்தை விட்டு விலக வேண்டும். கோதுமை மணி செத்து அது 100 மடங்கு பலன் தந்தது போல் நம்ம வாழ்க்கை பலன் தரணும்னா நம்மளும் பாவத்தை விட்டு விலகி ஓடணும். யோசப்பை போல் நம்ம விட்டு விலகி ஓடும்போது தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆண்டவர். கோதுமை மணியாவது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்தே இருக்கும், செத்த ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அது செத்த பிறகு தான் மீதி பலனை கொடுக்குது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு நீங்கள் மறிக்க வேண்டும், நீதிக்கு பிழைக்க வேண்டும். இது பாவமான காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பாவத்தை விட்டு விலகினீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமும் தேவனுடைய நாமத்தை மேம்படுத்த ஏதுவாக இருக்கும். ஆமென்.